பேசாம இருந்தேன். இப்ப இந்த பாடலாம் சொல்றாங்கல்ல, இசையோட சொல்லிட்டோம், பாடலுக்கு காட்சி இருக்கும்ல. ஒவ்வொரு பாடலும் ஞானசம்பந்தருடைய பாடல் எல்லாமே காட்சி படிக்கும். சரி, காட்சி மட்டும் இருந்தா போதுமா சார்? மனசுல வந்து காட்சி நின்னா போதுமா? இல்ல, கருத்தும் இருக்க வேண்டும். இப்ப நான் சொன்னேன், பாட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன்னு சொன்ன உடனே கடைசியா என்ன பாட்டு வந்துருச்சு? பிறவி பெருங்கடல் நீந்துவா நீந்தா இறைவன். 10 எண்ணு தான் இருக்கு. 10 எண்ணுக்குள்ள உலகத்தில் உள்ள எல்லா கடவுளை பத்தி சொல்லி ஆகும். சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறவங்க சொல்லியிருக்க முடியாது. திருவள்ளுவர் நிறைநிலை பெற்றவர். அதனாலதான் ஞானத்தை எப்படி சொன்னான்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்லிவிட்டு கடைசியில பிறவியில முடிக்கிறார். பிறவி என்பது பெருங்கடல். அந்த பிறவியை நம்ம கடக்கணும். எதை வச்சு கடக்கிறது? பிறவி பெருங்கடல் நீந்துவார். நீந்தார் சார், நீந்துவார் இப்பதானே சொன்னீங்க, அப்புறம் ஏன் நீந்த மாட்டேன்? நீந்துவார். யார் நீந்துவார்? யார் நீந்த மாட்டார்னா இறைவன் அடி சேராதார். இறைவனுடைய அடியை சேராதவர்கள் நீந்த மாட்டார்கள். எப்படியா? இறைவனுடைய அடியை சேர்ந்தவர்கள் நீந்துவார்கள். அதுதான் பொருள். நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல கூட ஒரு விஷயத்த திருக்குறள்ல 100வது குறளை போயிட்டு படிச்சிடாது. நான் இப்ப சொல்றேன், தயவு செய்து திருக்குறள்ல போய் 100வது குறளை திருப்பி கூட பார்த்துடாது. உண்மையிலே சொல்றேன், வேண்டாம், ஆபத்து. உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். நீங்க திருக்குறள் கூட படிக்காம கூட விட்டுருங்க. அந்த 100வது குறளை மட்டும் எந்த காரணம் முன்னிட்டு பார்த்துறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு திருக்குறள் பக்கமே போகாத ஆட்கள் கூட திருக்குறள் புத்தகத்தை வாங்கி கடன் வாங்கி அப்படியே அந்த 100வது குறள் என்னதான் சொல்லியிருப்பாரு. ஏன் நான் அவர் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என்னவோ நம்மகிட்ட மறைக்கிறார். இது நம்மளுடைய மனத்தினுடைய இயல்பு. எதை செய்யாத என்று சொன்னால் அதை செய்யும். இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார். கடலை காட்சி வடிமா கொள்றாரு. திருக்குறள்ல வருது. ஞானசம்பந்த பெருமானும் அதுதான். தோடுடைய செவியன் விடை ஏறி தூவின் மதி சூடி காடுடைய சுடலை படி பூசி. இதெல்லாம் ரைட்டுங்க. காட்சி படிமெல்லாம் வந்துருச்சு. கருத்து படிமம் எங்க இருக்கு? ஒரு நெறிய மன வைத்துணர் ஞானசம்பந்தம். நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்ற வாழ்க்கை எல்லா வெற்றிகளுக்கும் பின்னாடி ஒரே ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நெறிய மனம் வைத்துணர். சிக்ஸ்த் சென்ஸ், 6ஆம் அறிவு மனம். நம்மளை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. நம்ம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா 5 அறிவு. நம்மளாம் 5 அறிவா 6 அறிவா? நம்மளாம் 6 அறிவா 5 அறிவா? பார்க்கறதுக்கு 6 அறிவு மாதிரி இருக்கு. உள்ள இருக்கிறதெல்லாம் 5 அறிவு. இதை எப்படி சொல்லலாம்னா, மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். ஏன்னா சில நேரங்கள் என்னன்னா, இந்த விலங்கு ஒரு பகுதியில் இருக்கு, மனிதன் ஒரு பகுதியில் இருக்கு. இந்த விலங்கு என்ன செய்துன்னா சில நேரங்களில் இந்த மனிதனை வீழ்த்தி விடுகிறது, கொன்னுடுது. கொன்னுட்டா என்ன நடக்கும்னா, அவன் என்னவா மாறிடுறான்? முழுமையான மிருகம். விலங்குன்னு சொல்ல பாருங்க, மிருகம்ங்கிறாங்க. இந்த வார்த்தை விலங்குக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பசுவும் மிருகம் தான் சொல்ல முடியுமா? பசு நம்ம மனிதர்களோட எவ்வளவு ஒரு அற்புதமான நமக்கு கிடைத்தற்கரியது. சிங்கமும் மிருகம் தானே. சிங்கமும் பசு ஒன்னா? சிங்கம் நீங்க வீட்டில் பசு வளர்க்குறீங்க, அது மாதிரி சிங்கத்தையும் வளர்த்து பாருங்களா. சக்தியில இருந்து வளர்த்துட்டு இருக்கேன். பெருசானதும் அது வேலையா காட்டும். ஏன்னா அதோட ஜெல்ல தான் இருக்கு. அப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்னா, விலங்கு சில நேரங்களில் மனிதனை வீழ்த்தும் போது அவன் மிருகமாக மாறி விடுகிறான். பத்திரிகையில பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த மனிதன் விலங்கை வீழ்த்தி விடுகிறான். வீழ்த்தணும், அதுதான் இந்த பிறவி. அதுக்கு வள்ளல் பெருமான் அழகாக சொல்வார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே நடத்தரசே என்னுரிமை நாயகனே வணைந்து வணைந்து வாழ்த்துது உம்மின் உலகிலே மரணமில்லாத பெருவாழ் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய்ப்புகளேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கிறேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தரணும். ஏதாவது புரியுதா? ஒன்றும் புரியல சார். ஏன்னா நம்ம ஞானத்தோடு தொடர்பு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இருக்கு நமக்குள்ள. நம்ம குடும்பத்திலே 2 இருக்கு. அப்பா ரொம்ப அறிவு, அம்மா ரொம்ப உணர்வு. இடது பக்கம் முழுவதும்
அன்பினால் நிறைந்தது. அதனால இடது பக்கத்தில் இதயத்தை வைத்தார். வலது பக்கத்தை பார்க்கும்போது முடிவெடுக்கக்கூடிய திறன், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வலது பக்கத்தில் தான் மூளை முடிவெடுக்கிறது என்று அறிவியலாளர்கள் சொல்கிறார். அப்ப இத ரெண்டும் ஒன்னா சேர்ந்து செயல்படணும்னா சமமா இருக்கணும். இதுல கருத்து இருக்கு. எந்த செயல் வெற்றி பெற்றாலும் ஒரு நெறிய மனம் வைத்துணர். சரி, இதெல்லாம் செஞ்சா எனக்கு என்ன நடக்கும்? தொல்வினை தீர்தல் எளிதாக. தொல்வினை தீர்தல் எளிதாக. நேற்று ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எங்களுக்கு திருமுறை வகுப்பு நடந்தது. அதுக்கு சண்முக சுந்தர ஐயா திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய நேரடி பயிற்சி மையத்தினுடைய தலைவர் இயக்குனர் வந்தார். எங்க கும்பகோணத்திலிருந்து நம்ம மயிலாடுதுறை வெள்ளை கிருஷ்ணகிரிக்கு வந்தார். அவருக்கு எத்தனை வயசு தெரியுமா? 87 வயசு. 87 வயசுக்கு நம்ம இருப்போமா? ஒரு மணி நேரம் பேசினார். பேசிட்டு அவர் சொன்னாரு, எதற்காக இதெல்லாம் நான் செய்கிறோம் அப்படின்னா பிறவி, அந்த பிறவினுடைய நோக்கம் நமக்கு தெரியணும். மனித பிறவினுடைய நோக்கம் தெரியணும். அப்ப எதுல? பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. ஞானத்தினுடைய திறவுகள் என்ன தெரியுங்களா? இந்த நேரத்துல முழு விழிப்போடு இருப்பதுதான் ஞானத்தின் திறவுகள். கண்ணை மூடிட்டு தூங்குறது இல்லை. கண்ணே திறந்துகிட்டு கண்ணே மூடிக்கிட்டு ஒரே நிலையில ஈசனுடைய நினைவே நினைத்து கொண்ட. இல்லை, ஈசனே வேண்டாம், ஒரே எண்ணத்துல உங்களால இருக்க முடியும்னா இப்ப உங்க மனசுல ஓடுறது என்னால படிக்க முடியுமா? உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களால படிக்க முடியுமா? படிக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, படிக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால சொல்ல முடியும். சார் சொல்லிடாதீங்க, பிரச்சனையாகும். நான் சொல்லல, வள்ளுவரே சொல்றாரு, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோட ஒப்புக்கொள்ளுங்கிறார். நான் சொன்ன அந்த கதை மறந்துடக்கூடாது. விலங்கு மனிதன் அடிச்சா, விலங்கு மனிதனை கொண்டுட்டா அவன் மிருகமா மாறிடுறான்னு நம்ம சொன்னோம். இந்த மனிதன் விலங்க வேட்டையாடிட்டான்னா அந்த பகுதி எம்டியா இருக்குல்ல, அந்த பகுதி எம்டி ஆயிடும். அந்த எம்டியான பகுதியில என்ன வந்து நிற்கும்னா தெய்வம் இறங்கும். இப்ப அவன் மனிதன் பாதி தெய்வம். இப்ப என்ன ஆயிடும் தெரியுங்களா? ஐயப்படாத அகத்ததை உணர்வான். அடுத்தவருடைய மனதை படிப்பதனால் அவன் என்னவா மாறுறான்? நான் சொல்ல, வள்ளுவரே சொல்ற, ஐயப்படாத அகத்ததை உணர்வானை தெய்வத்துள் ஒப்பக்கொள்ள.